உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? சார் என் பேர் சதீஷ்குமார். நான் மதுரையிலேருந்து வரேன். 2025 குரூப் ஃபோரில் வந்து ஓவரால் ரேங்க் 661. இப்போ ஜேஆர்ஐ வந்து மயிலாடுதுறையில் எடுத்திருக்கேன் சார். என்ன படிச்சிருக்கீங்க சார்? எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்தீங்க? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு அப்பா சொன்னதுக்காக தான் அந்த கவர்மெண்ட் இதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். படித்த ஒரு 1.5 இயரில் நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா அனாலிசிஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்கேன் சார். உங்களுடைய எத்தனாவது முயற்சி சார்? 2வது முயற்சி சார். எத்தனை கேள்விகள் போட்டீங்க சார்? 156 கொஸ்டின் கரெக்டாக பண்ணேன் சார். நீங்க இப்ப டிஎன்பிஎஸ்சிக்குள்ள படிக்க வந்த அப்புறம் இப்படி படிக்கணும், இங்க இருந்து படிக்கணும், இந்த சோர்ஸ்ல படிக்கணும்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு நாட்கள் ஆச்சு சார்? சார் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும்போது எனக்கு நான் அந்த பிவைக்யூ இது பற்றியும் பார்க்கல, டெஸ்டஸ் நிறைய எழுதி பார்க்கல. பட் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணேன், டெஸ்டஸ் நிறைய எழுதி பார்த்தேன். எல்லாருமே தமிழ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிஎஸ்க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறதுல நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் குரூப் ஃபோரில் வந்து 15+ கொஸ்டின் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணாலே நிறைய ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்காக கவர்மெண்ட்ஸோட பாலிசிஸ், டேட்டாஸ் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது நிறைய படிக்கிறது, மோஸ்ட்லி டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சாலே நம்ம கிளியர் பண்ணலாம் நினைக்கிறேன். தமிழ் எப்படி படிச்சீங்க? நீங்க எழுதும்போது ரொம்ப கடினமாக இருந்தது இல்லையா? தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? என்ன சோர்ஸ்ல படிச்சீங்கன்றத சொல்லுங்க சார். தமிழ் நாங்கள் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஸ்கூல் புக்கில் தான் சார் படித்தோம். பட் படிச்சுட்டு போனவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியோ இல்லை கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை அதோட ஒரு கொஸ்டினோட புரிதலை வச்சு தான் போடுற மாதிரி இருந்துச்சு. இனி வர காலங்களில் அவுட் சோர்ஸ் முக்கியமாக படிக்கும்போதோ அந்த அனாலிசிஸ் பண்ணி ஒரு புரிதல் அடிப்படையில் நல்லா படிக்கும்போது கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இலக்கணங்கள்லாம் புரிஞ்சு தான் படிச்சீங்களா சார்? இலக்கணங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு படித்தா மட்டும்தான் சார் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம மனப்பாடம் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸ்மே ஆகாது. இலக்கணம் கண்டிப்பாக புரிஞ்சா படிக்கணும். பேசிக்லேருந்து நம்ம 6th இலக்கணத்தை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுமே சொல்லுங்க. மேக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் கற்றுக்கிட்டு நிறைய வீடியோஸ் அண்ட் நிறைய மெட்டீரியல்ஸே இருக்குது. பேசிக் கற்றுக்கிட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேக்ஸ் நம்ம ட்ரை பண்ண தான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். ஸோ மேக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தாலே மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம் சார் மேக்ஸில். ஜிஎஸ் 6 யூனிட் இருக்கு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. ஜிஎஸ்ல மோஸ்ட்லி எல்லாரும் படிக்கிறது பிடிச்சி நிறைய மார்க் கேட்கறது எல்லாமே பாலிட்டி தான் சார். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ் சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால டெப்த்தாக படிச்சுக்கிட்டு அதில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் போகிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கணும். மற்றபடி ஸ்கோரிங் ஏரியாவான தமிழ் சொசைட்டி, பாலிட்டி இதில் எல்லாமே ரொம்ப டெப்த்தாக படிக்க ஸ்கூல் புக் மட்டுமே பார்த்தாம அவுட் சோர்சஸ் புக்கா, வெங்கடேசன் புக் இந்த மாதிரி ரொம்ப டெப்த்தாக ஜிஎஸ்எம்மே நம்ம கான்செப்டை பேஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப யூஸ் ஆகும் நினைக்கும். ரொம்ப நல்லா இருந்தால் தான் இது பண்ண முடியும் இல்லையா? இப்போ உங்கள் ஃபிட்னஸையோ இல்லை உங்கள் ஹெல்த்தையோ இந்த படிக்கிற காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை அதுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்கலீங்களா நீங்கள்? இல்லை சார், ஸ்டார்டிங்கில் ஹெல்த் நம்ம ரொம்ப பார்த்துக்கணும். பட் அந்த எக்ஸாம் நெருங்க நம்ம அந்த தூக்கத்தை பார்த்தோம், நம்ம ஹெல்த்தை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு போதுமான அளவு தூக்கம் ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் எனஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ரெஸ்ட் விட்டுட்டு சின்ன ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஒரு கோவிலுக்கு போகிறதோ இல்லை ஏதோ ஒரு கேம் ஆடுறதோ இந்த மாதிரி பண்ணிட்டு மற்ற நேரம்லாம் படிக்க யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். எல்லாருமே டெஸ்ட் போடுவாங்க. இப்போ டெஸ்ட் போடுறதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அதை சொல்லுங்க. இப்போ நம்ம டெஸ்ட் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மிஸ்டேக் நோட்னு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ மிஸ்டேக் நோட் போட்டுட்டு எந்த கொஸ்டினோ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எதனால் தப்பு பண்ணுன்றதை எழுதணும் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 1 வீக் கழிச்சு அந்த கொஸ்டினே எடுத்து நமக்கு ஏதாவது டெஸ்ட் போடும்போது எடுத்து போட்டு பார்க்கும்போது அந்த தப்பை நம்ம பண்ணாமல் இருந்தாலே இந்த மாதிரி நம்ம ரெக்டிஃபை பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சார். தனியாக படிச்சிங்களா இல்லை குரூப் ஸ்டடி அந்த மாதிரி பண்ணீங்களா சார்? நான் செல்ஃப் ஸ்டடியாக தான் சார் படித்தேன். டெஸ்ட் பேஜஸ் மட்டும் சம் அகாடமிஸில் போட்டேன். இருந்தாலுமே என்னோட லைப்ரரி குரூப் அண்ட் அந்த டெலிகிராமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது இந்த மாதிரி தான் சார் பண்ணேன். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? நீங்கள் எழுதினப்ப தமிழ் கடினமாக வந்தது. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இந்த எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? சார் எக்ஸாம் ஹால் ப்ரெஷர்ன்றது ரொம்ப முக்கியமானது. எனக்கு இன்னுமே அது நினச்சிட்டு இருக்கிறதா தமிழில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் கூட நான் கேர்லெஸ் மிஸ்டேக்காக விட்டுட்டேன். கஷ்டமான கொஸ்டின்ஸ் கூட அனாலிசிஸ் பண்ணி போட்டுட்டு நான் ஈஸியான கொஸ்டின் தேவனைய பவுனார் மாதிரியான கொஸ்டின் எல்லாமே கூட நான் தப்பாக பண்ணியிருந்தேன். ஜிஎஸ்எம்ஏ இந்த டைம் கொஸ்டின் டஃபாக இருந்ததால் அந்த எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் நீ என்ன தான் டெஸ்ட் எழுதினாலும் அந்த எக்ஸாமோட 3 hours தான் டிசைட் பண்ண போகுது. ஸோ அந்த எக்ஸாம் ஹால் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம மிஸ்டேக் அனாலிசிஸ் பண்ணாலே எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம மிஸ்டேக் பண்ண மாட்டோம். என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க? ஆனால் ஈஸியாக அந்த தமிழில் ஒரு உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர்னு இருக்கும் சார். அது தேவனைய பாவனார், இளங்குமரனார் 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்னா தேவனைய பாவனார், இளங்குமரனார் 2 பேருமே ஆல்மோஸ்ட் சேமான ஒர்க் பண்ணுற மாதிரி 2 பேருமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருப்பாங்க. அந்த இதில் அந்த புக் எழுதுறதாகட்டும் இது எல்லாமே இருப்பாங்க. ஸோ நான் இளங்குமரனாரா தேவனைய பாவனார்ன்றதை தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம ஏதோ ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கிறது ரொம்ப இதாக இருக்கும். பாரதியாரா பாரதிதாசனா இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துல நம்ம ஷார்ட்கட் போட்டு படிக்கிறது ரொம்ப யூஸ் ஆகும். படிச்சது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே சொல்லுவாங்க மறந்துடும் படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிறது மறக்காம இருக்கிறதுக்கு இல்லை படித்ததை ஓரளவுக்காவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸோ இல்லை ஃபார்முலாஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா?
இப்போ படிச்சதை மறக்காம இருக்க நம்ம ரிவிஷன் தான் சார் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இயர்ஸ் வச்சு படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த இயர்ஸ் நம்ம எங்கேயாவது எடுத்து நம்ம வீட்ல ஒட்டி வச்சுக்கணும். அந்த இயர்ஸை பார்க்கும்போது நாமளே ரீகால் பண்ணணும். 1930 என்ன நடந்துச்சு, 1920 என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி நம்ம ரீசன் பண்ணிக்கணும். நம்ம ரீசன் பண்ண தான் மறக்காம இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணலாம். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் பத்தி சொல்லுங்க. நீங்க ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க. நிறைய ஃபோன் யூஸ் பண்ணணும்னு தோணும். சோஷியல் மீடியா அடிக்ஷன் நிறைய பேர்கிட்ட இருக்கு. நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியும் கேட்பாங்க. ப்ரோ படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் மொபைல் பார்த்துட்டு படிக்க முடியல அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆலோசனைகள் சொல்லுவீங்க? நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எனக்கு தேவையானது ஒன்று டெலிகிராம் ஒன்று வாட்ஸ்அப் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா அதில் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அது மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. நான் மொபைல் ஃபோனை மார்னிங் 4 AM எடுத்து ஆஃப் பண்ணேன்னா நான் ஃப்ளைட் மோடு டூ நாட் டிஸ்டர்பில் போட்டுட்டு தான் படிப்பேன். எப்போ தேவையோ என்னோட ஃப்ரீ டைமில் மட்டும் தான் மொபைல் யூஸ் பண்ணேன். இந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணாலே நம்ம மேக்ஸிமம் இது பண்ணலாம். நமக்கு தேவையானது மட்டும் நம்ம மொபைல் இருந்தால் அப்போ தேவையில்லாத அன்வான்ட் ஆப்ஸ் இல்லாமல் இருந்தாலே நம்ம மொபைலில் நிறைய யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது எல்லாருமே வந்து 10வது படிச்சவங்க எழுதலாம் குரூப் 4 அப்படின்னும் போது 10th புக்ஸ் வரைக்குமே புக்ஸ் படிச்சா போதும், ஸ்கூல் புக்ஸ் படிச்சா போதும், சிலபஸ் பார்க்காம புக்ஸையே ரொம்ப வந்து டிபெண்ட் பண்ணி அதை வச்சே படிக்கிற மாதிரி இருக்கு. டென்த் புக் மட்டுமே வரைக்கும் படிச்சான்றதுல அது ரொம்ப 2018 முடிஞ்சு போச்சு சார். இப்போ நம்ம வந்து அவுட் சோர்ஸுமே படிக்க வேண்டிய அவசியமாகுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வரோம்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்து அனாலிசிஸ் பண்ணணும். எந்த மாதிரி கேட்க போறான், எதை பத்தி கேட்க போறான்னு பார்த்துட்டு நம்மளோட ஒரு பேசிக் புரிதலுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு புக் வைஸ் 6 to 12 ஒரு புக் வைஸ் படிச்சு ஒரு 1 மந்த்ல ஒரு 2 மந்த்ல படிச்சு வச்சுறது நல்லது. வச்சுட்டு மறுபடியும் நம்ம சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது ஸோ இதுதான் இங்கிருந்தா கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு புரியும். மறுபடியும் சிலபஸையும் ஒரு பிஒய்க்யூவையும் எடுத்து பார்க்கும்போது நமக்கே புரிதல் வந்துடும். அதுக்கடுத்து நம்ம சிலபஸ் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜிஎஸ்ஸை விட மேக்ஸுக்கும் தமிழுக்கும் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஜிஎஸ்ல ஒரு 2 யூனிட் 3 யூனிட் படிச்சா போதும், ஜியாகிரபி விட்டுறாங்க, சயின்ஸை விட்டுறாங்க. ஸோ இது படிச்சாலே போதும் நம்மளால கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அது இனிமேலும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்குறேன். இல்ல சார், நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஜிஎஸ் கொடுக்க மாட்டாங்க. இனிமேலாச்சும் ஜிஎஸ் நம்ம குரூப் 1 லெவலுக்கு டெப்தா படிக்கும்போது நம்ம எழுத போற G4 ஆகட்டும், G2 ஆகட்டும், நம்ம குரூப் 1 லெவலுக்கு ஜிஎஸ் படிக்கும்போது நம்ம குரூப் 4க்கு கண்டிப்பா அது யூஸ் ஆகும். நம்ம ஈஸியா அதை அப்ரோச் பண்ண முடியும். நம்ம அவுட் சோர்ஸ் ரொம்ப ஜிஎஸ் குரூப் 1 லெவலுக்கு படிக்கணும் ஜிஎஸ் இனி வர போற காலங்கள்ல. இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆர்டர் வாங்கினது, போட்டோ எடுத்தது, இந்த மூமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. அதான் சார், நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே நம்ம இமேஜினேஷன் பண்ணி வச்சிருப்போம். இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், டிஎன்பிஎஸ்சி ஹால் மாதிரி போட்டோ எடுப்போம் அப்படின்ற மாதிரி. அது எல்லாமே நனவாகும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதான் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, அகாடமி சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாரோட சப்போர்ட்டால எல்லாரோட இதனால தான் சார் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க சார்? சார் செல்ஃப் டவுன் ஆனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன், சம் அகாடமிஸோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் கேட்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மேக்ஸிமம் கேட்பேன், போய் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி சொன்னாலே அவங்களே மோட்டிவேட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு செல்ஃப் பண்ணுவாங்களா ஒரு 2 hours 3 hours தூங்கிறது ரொம்ப நல்லது. தூங்கிட்டா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும். அதுவே உங்களை டிமோட்டிவ்ல வந்து நல்லா மோட்டிவேட் பண்ண வைக்கும். உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? சார் ஃபேமிலியில் முக்கியமாக அந்த ஐடியா கொடுத்தது அப்போ தான் சார். எங்கள் அண்ணன் தமிழ் செல்வன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ரொம்ப எனக்கு மெட்டீரியல் காசு ஆகட்டும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. எனக்கு அகாடமி டெஸ்ட் பீச் கட்டுறது எல்லாமே ஒரு டைம் ஃபெயில் ஆனாலுமே விடாமல் மறுபடியும் படிடா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க சார். நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னது சார்? அதான் 1 time 2 time ட்ரை பண்ணுறீங்க, வரலன்னு விட்டுறாதீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதான் இன் டெப்த்தாக நாலேஜபிளாக ரொம்ப அனாலிசிஸ் பண்ணி டெப்த்தாக ஜிஎஸ்லாம் டெப்த்தாக குரூப் 1 லெவல் படிங்க. படிக்கும்போதே குரூப் 1 தான் படிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டு படிங்க. குரூப் 4க்கு தான் படிக்கிறோன்னு மேலோட்டமாக புக் இனிமேல் படிக்க வேணாம், அது யூஸ் ஆகாது. படிக்கும்போதே டெப்த்தாக படிக்க ஆரம்பிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அனாலிசிஸ் பண்ணுங்க, புரிஞ்சு படிங்க, இலக்கணத்தை புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ் போட்டு பாருங்க, மிஸ்டேக்ஸ் எல்லாமே சரியாயிடும். ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்த பையனை அதை வேலையை விட்டுட்டு எதுக்கு டிஎன்பிசிக்கு குள்ள கொண்டு வரணும், கவர்மெண்ட் வேலைக்கு போக வைக்கணும்னு நினைச்சிங்க சார்? ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருச்சு. படிக்கிற காலத்தில் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணீங்க சார்? படிக்கிற காலத்தில் நல்லா படி, ஏதோ ஒன்று எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு போப்பா அப்படின்னு நல்லா படிக்க வச்சு. நான் தேனி நகராட்சியில் செயின்மேனாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டோம். 3 பசங்க, 2 பசங்க, அந்த மூத்த ஒருத்தருக்காப்புல இளைய ஒருத்தருக்காப்புல அவங்களாம் டிப்ளமா படித்து வச்சேன். நீயாச்சும் பிஇ படித்து ஒரு நல்ல அளவில் ஆகுன்னு நான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி படிக்க வச்சுருக்கேன். படிக்கிற காலகட்டத்தில் இப்போ எல்லா நாளுமே மோட்டிவேட்டடாக படிக்க முடியாது. உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காரா கஷ்டமாக இருக்குது படிக்க முடியல அந்த மாதிரி ஏதோ பேசியிருக்காரா உங்ககிட்ட? அப்படியெல்லாம் இல்லை பஸ், அப்படியெல்லாம் நான் படித்து நான் பாஸ் ஆகிடுறேன்ப்பா, ஏதோ ஒன்று எக்ஸாம் எழுதி நான் வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு. வேற ஒன்று ஃபெயிலியர் ஆனப்போ நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணீங்க உங்களுக்கு? வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருந்தாப்புல, வீட்டிலேருந்து படிக்க வேணாம், வெளியே போய் இண்டஸ்ட்ரியில் போய் படிப்பா, படித்தாதான் 4 பேர் பழக்க வழக்கம் வரேன்.
அப்போதான் கொஞ்சம் நல்லா படித்து நீ முன்னேறுவன்னு சொல்லி அனுப்பிவிட்டோம் சார். அவர் இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? நல்லா சந்தோஷமா இருந்துச்சு சார்.